Hi, hello, welcome to Mathematical 360. இந்த வீடியோல நான் பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் கணக்கு. இன்னைக்கு நான் பார்க்க போற சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா உறவுகளும் சார்புகளும் இந்த சாப்டர்களும் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சார்புகளுக்கான வரைபடங்களை அடையாளம் காணுதல். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சார்புகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு சார்புக்கும் ஒரு வரைபடங்கள் இருக்கு. ஸோ அதை பத்தி இந்த வீடியோ நம்ம இன்டெப்தா பார்க்க போறோம். நேரிய இருபடி முப்படி மற்றும் தலைகீழ் சார்புகளுக்கான வரைபடங்களை அடையாளம் காணுதல். அதாவது இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரிய இருபடி முப்படி மற்றும் தலைகீழ். ஸோ இந்த 4 டைப்பான சார்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டயக்ராம் மூலியமா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சார்புகளை வந்து பார்க்க போறோம். ஐடென்டிஃபைங் தி கிராஃப் ஆஃப் லீனியர் குவாட்ராட்டிக் கியூபிக் அண்ட் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ஸ். வளைவரைகள் மற்றும் சார்புகளை வரைபடங்களையும் காட்சிப்படுத்தலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ வளைவரைனா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பரவலை எதெல்லாம் போகிற பதிலாம் மற்றும் அதோட சார்புகளை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டயக்ராம் டெஃபினேஷன் காட்டலாம் தான் சொல்றாங்க. எனவே கருத்துக்களை நன்றாக புரிந்து கூட வரைபடங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதுறதை விட ஒரு டயக்ராமை போட்டு ஸோ இதுல இருந்து இந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி டயக்ராம் தான் வரும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த பிரிவில் நாம் சில சார்புகளை வரைபடங்கள் மூலமாக விவாதிக்கொள்ளும். குறிப்பாக நேரிய இருபடி முப்படி மற்றும் தலைகீழ் சார்புகளை பற்றி காண்போம். ஸோ இந்த ஒவ்வொருபடி சார்பு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று என்ன பார்க்கலாம். நேரிய சார்புகள் லீனியர் ஃபங்க்ஷன் எஃப் r tends to r என்ற சார்பானது f of x equal to mx plus c m not equal to 0 என வரையறுக்கப்பட்டால் அது நேரிய சார்பாகும். அதாவது பாத்தீங்கன்னா fங்கிற சார்பு r tends to rனா ரியல் நம்பர்ஸ்க்கு இருந்து ரியல் நம்பர்ஸா தான் இருக்கு அந்த சார்பு. அதோட f of x வந்து பாத்தீங்கன்னா mx plus c. ஸோ இந்த m வந்து இந்த இடத்துல 0வா இல்லாம இருந்துச்சுன்னா அது நேரிய சார்புன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஃபார்ம் இருந்துச்சுன்னா இதை வடிவில் முறையில் வரைபடத்தை நேர்கோடாக குறிப்பிடலாம். அதாவது பாத்தீங்கன்னா நேரிய சார்புகளை இந்த மாதிரி f of x equal to mx plus c வரது எல்லாமே நேர்கோடாக தான் இருக்கும். ஒரு சில குறிப்பிட்ட நேரிய சார்பும் அதன் வரைபடம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. சார்புகள் ஸோ நேரிய சார்புகள் எந்தெந்த சார்புகள் இருக்கு. ஸோ அதோட மதிப்பகம் மற்றும் வரையறை அதோட வரைபடம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நேரியல் சார்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சமணி சார்பு. ஸோ சார்புகள் வகைகள்னு சொல்லி ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். அந்த டீகன்வர்ட் அதை பார்த்தீங்கன்னா சமணி சார்பு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ சமணி சார்புனா வந்து பாத்தீங்கன்னா எஃப் r tends to r ஆனது f of x equal to x என வரையறுக்கப்படுகிறது. ஸோ இதே ஃபங்க்ஷன் லிமிடேஷன் தான், ஆனா அதுல f of x வந்து பாத்தீங்கன்னா வெறும் x மட்டும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பாத்தீங்கன்னா சமணி சார்பு. இதோட வரைபடம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது x y y dash x dash. ஸோ இதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. ஸோ இதோட தான் வந்து பாத்தீங்கன்னா f of x equal to x கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கூட்டல் தலைகீழி சார்பு. ஸோ இதோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா f r tends to ஆனது f of x equal to minus x. அதாவது இங்க பிளஸ் x இது மைனஸ் x. இதை வந்து பாத்தீங்கன்னா கூட்டல் தலைகீழி சார்பு என வரையறுக்கப்படுகிறது. இதோட டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா ஆப்போசிட் சைடு இருக்கும். ஸோ இதுலயே போட்டிருப்பாங்க f of x equal to minus x. ஸோ இதோட சார்போட வரைபடம் இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ இந்த வரைபடத்தை பார்த்து இது சமணி சார்பா இல்லை கூட்டல் சார்பான்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நேரிய சார்புங்கிறது இந்த டயக்ராம் வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். நேர்கோடா வந்துச்சுன்னா மற்றொரு மிகை மதிப்பு சார்பு மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ். எஃப்ங்கிற சார்பு r tends to இது வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு பிராக்கெட் இது ஓப்பன் பிராக்கெட். ஸோ நம்ம ஆல்ரெடி பிராக்கெட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறது க்ளோஸ்டு பிராக்கெட் இது ஓப்பன் பிராக்கெட் சொல்லிட்டு. ஸோ இங்க 0, இன்ஃபினிட்டினா ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கு. அது f of x equal to modulus of x. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த f of x வந்து பாத்தீங்கன்னா modulus of x. இதோட லிமிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் சார்பு வந்து பாத்தீங்கன்னா x greater than or equal to 0. அதாவது இந்த பிராக்கெட்டை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. greater than or equal to 0 minus x equal to x less than or equal to 0. ஸோ இந்த மாடுலஸ் விட்டு இந்த x வெளியே வந்தா இந்த ரெண்டு வேல்யூ வச்சிருக்கோம். ஸோ இது வரைபடத்துல பார்க்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா y equal to modulus of x வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு v ஷேப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வரைபடம் வரும். அதாவது எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா
எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0 வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கும், அதாவது பிளஸ் எக்ஸுக்கு. ஸோ மைனஸ் எக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அப்படி இந்த பக்கம் ஆப்போசிட்ல இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஜீரோக்கு எல்லாம் மைனஸ் நம்பர்ஸ் கிடையாது, ஒரு பிளஸ் நம்பர்ஸ் மட்டும்தான். அதாவது ஒய்யோட ஆக்சிஸ் வந்து ஃபுல்லா பிளஸ் ஒன் நம்பர்ஸ் தான். ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா மட்டுமே சார்போட வரைபடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். குறிப்பு: மட்டுச்சார்பானது ஒரு நேரி சார்பு இல்லை. அதாவது ப்ரீவியஸ்ல பார்த்த பாத்தீங்கன்னா ஸோ அந்த மட்டுச்சார்பு வந்து பாத்தீங்கன்னா நேரி சார்பு கிடையாது. ஆனா அது ஒரே ஒரு லைனா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இது வி ஷேப்ல இருக்கு. ஸோ ஆனால் ஒரு நேரி சார்புகள் எக்ஸ் மற்றும் மைனஸ் எக்ஸ் கலந்த கலவையாகும். அதாவது எதனால இது மைனஸ் எக்ஸ் எக்ஸ் கலந்த கலவைனா, நம்ம லாஸ்ட் லைன்ல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு லைன் வந்துருக்கும். ஸோ அதோட பாதி இந்த வி போர்ஷன் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் அதை கலந்த நேரி சார்பு கலந்த கலவைன்னு சொல்றாங்க. நேரி சமன்பாடுகள் எப்போதும் ஒன்றுக்குண்டான சார்புகள் மற்றும் அவை குழுக்குறியியல் கிரிப்டோகிராஃபி பயன்பாடுகளுக்கும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திலும் சில ஒப்புகளில் பயன்படுகின்றன. ஸோ நேரி சமன்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ்ல பார்த்தா அந்த ஈக்குவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்றுக்குண்டான சார்பா இருக்கும். அவை இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி யூஸ் பண்றதுக்கும் சயின்ஸ் ரிலேட்டடாகவும் அந்த நேரி சமன்பாடுகளும் யூஸ் பண்றாங்க. அதாவது இந்த லைன் மார்க். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருபடி சார்பு, குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். ஒரு சார்பு f r tends to r, ரியல் நம்பர் டு ரியல் நம்பர்ல இருக்கு. ஸோ அதோட f of x வந்து பாத்தீங்கன்னா ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c. இந்த இடத்துல a நாட் ஈக்குவல் டு 0, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் வந்து கம்பல்சரி இருக்கணும். a நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இருபடி சார்புன்னு சொல்லுவாங்க. அதாவது அதோட அடுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி இருபடின்னு சொல்லுவாங்க. சில குறிப்பிட்ட இருபடி சார்புகள் மற்றும் அதன் வரைபடங்கள். சார்பு, மதிப்பகம், வீச்சகம் மற்றும் வரையறை. ஸோ சார்புங்கிற வீடியோல பார்த்துருப்போம். அதுல பாத்தீங்கன்னா தெரியும் மதிப்பு, வீச்சகம் என்னன்னு சொல்லிட்டு அந்த வீக்கானுக்கு டிஸ்பிளே கொடுக்குறேன். அதோட வரைபடம். ஸோ ஃபர்ஸ்ட் சார்பு வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஆர் டென்ஸ் டு ஆர் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இந்த எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரியல் நம்பருக்குள்ள தான் இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு 0,∞. ஸோ இங்க எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற சார்பு வந்து பாத்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது க்ளோஸ்டு பிராக்கெட் 0ல இருந்து ஓப்பன் பிராக்கெட் இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ இதுக்குள்ள தான் இருக்கும் வரையறுக்கப்படுகிறது. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதோட வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா பரவளையம், அதாவது யூசப்ல பரவளையமா ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் டயக்ராம். ஸோ இந்த மாதிரி டயக்ராம் வந்து எக்ஸஸ் டச் பண்ணி எக்ஸஸ் கீழே, அதாவது ஒய்டாஸ் போகாம இருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரைபடம் தான், இருபடி சார்பு தான். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஆர் டென்ஸ் டு ஆர், அதே மாதிரி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ல இருந்துச்சுன்னா, ஸோ இதே கண்டிஷன்ல, அதாவது பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0. அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரை, இங்க வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி இருந்து 0 வரைக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பரவளைய ஆப்போசிட் சைடுல இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க தெரியும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம அதோட சார்பு வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் வேல்யூல இருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ரிவர்ஸ்ல பரவளையம் இருக்கு. ஸோ இது இன்னொரு டைப்பு. ஸோ இருபடி சார்பு இந்த மாதிரி 2 டைரக்ட் வரைபடத்துல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஒரு பொருள் புவியீர்ப்பு விசையின் காரணமாக கடந்து செல்லும் பாதை இருபடி சார்பாகும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலத்தை தூக்கி இப்படி ஃபார்ம் ஆகுமா, ஓகேவா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த லைன்ல சொல்லியிருக்காங்க. அப்படி சார்பு, கியூபிக் ஃபங்க்ஷன். ஒரு சார்பு f r tends to r, ரியல் நம்பர் டு ரியல் நம்பர், f of x equal to ax cube plus bx square plus cx plus d. ஸோ இங்கே நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கேயும் கியூப் இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அடுக்கு 3 இருக்கிற முப்படி சார்பு. அதை கனச்சார்பு அல்லது முப்படி சார்பு. ஸோ இது கனச்சார்பு இல்லை முப்படி சார்பு ரெண்டுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபின் வரைபடமானது. ஸோ இப்போ எக்ஸ் கியூபோட வரைபடம் எப்படி இருக்குன்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு கவ், அதாவது ஒரு வளையம் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு வளையம் ஃபார்ம் ஆகிறது பார்த்தீங்கன்னா முப்படி சார்பு, அதாவது கியூபிக் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகும். அடுத்தது தலைகீழ் சார்பு, ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். இங்கே ஒரு சார்பு r tends to r, அதாவது 0 to 0, f of x equal to 1 divided by x, அதாவது தலைகீழ் சார்புன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. f of x வழி வந்து பார்த்தீங்கன்னா 1 divided by x என்ன ரைட் பண்ணுறது தலைகீழ் சார்பு. இதோட டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராபோலா ஹைப்பர்போலா பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது.
ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது பார்த்தீங்கன்னா தலைகீழ் சார்பு. ஹைப்பர்போலா பேரபோலா இருந்தால் தலைகீழ் சார்பு. அதாவது 1/xன்னு எக்ஸோட வேல்யூஸ் எங்கே கீழே வருதோ அது எல்லாமே இந்த மாதிரி டயக்ராமா தான் இருக்கும். மாறிலி சார்பு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஒரு சார்பு எஃப் ஆர்டின் டு ஆரை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி. ஸோ அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஏதாவது ஒரு நம்பராக இருக்கு. ஸோ ஃபார் ஆல், இந்த சிம்பிள் பேர் ஃபார் ஆல்னு சொல்லியிருக்கேன். ஃபார் ஆல் எக்ஸுக்கும் பிலாங்ஸ் டு ஆர், எல்லா எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு ஆர்னா ரியல் நம்பருக்குள்ள இருக்கணும், வரையறுக்கப்பட்டால் அது மாறிலி சார்பு எனப்படும். இதோட டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் சீனா இந்த இடத்துல ஒரு லைன் இப்படி கான்ஸ்டன்ட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ இந்த x1 x2ங்கிற வேல்யூவை பொறுத்து, அதாவது அந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா அந்த லிமிடேஷன் பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கிராஃப் போட்டுக்குவாங்க. ஸோ இப்போ கான்ஸ்டன்டாக இருக்கும்போது இந்த லைன் தான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மாறிலி சார்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் ஒரு லைன் போச்சுன்னா அது மாறிலி சார்பு. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சார்புகளின் சேர்ப்பு பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கு வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.